ஒரு குழந்தை அழுது அப்படின்னா, குழந்தை அழுது 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 நினச்சி ஐயோ ஃபீல் பண்ணி அந்த குழந்தையோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக அது சாக்லேட் கொடுக்குறது, பிஸ்கெட் கொடுக்குறது, டிவி போடுறது, தூக்கி கொஞ்சது ஆடுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை என்றைக்குமே லைஃப்பில் எப்படி அழுகையை ஹேண்டில் பண்ணுன்றது கற்றுக்காது. இனிமேட்டு உங்கள் குழந்தை அழுதுச்சுன்னா தயவுசெய்து உங்கள் குழந்தைய நல்லா அழ விடுங்க. அழ சொல்லுங்கள், எவ்வளோ முடியுமோ அழ சொல்லுங்கள், நல்லா அழ சொல்லுங்கள். அழைய மட்டும் நிறுத்திடாதீங்க, அழைய கட் பண்ணிடாதீங்க, பேம்பர் பண்ணாதீங்க, வேணான்னு சொல்லாதீங்க, அழட்டும். உங்கள் குழந்த இன்றைக்கே அது அழுதோன்னா அது கேட்குறதுலாம் கிடச்சிருச்சுன்னா நாளைக்கு தேடுறதை விட்டுரும். அந்த தேடுற விஷயத்தை கிடைக்கிறதுக்காக உழைக்கணுன்றதை விட்டுரும். அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் போடணுன்னா அதுக்கான ஜெயிக்கிறதுக்கான சிந்தனையும் உழைக்கிறதுக்கான சிந்தனையும் எப்படி அறுவடை பண்ணணும்னு அந்த குழந்தை தெரியாதே போயிடும். அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் குழந்தை அழுதா என்ன ஆகுதுன்னா அடுத்த டைமென்ஷனில் வளருது. குழந்தை அழும்போது எப்படி அப்பா அந்த குழந்தைய அழ விட்டால் தான் அந்த குழந்தை வளரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் எல்லாருமே பிரச்சனையில் அழுதுகிட்டே இருக்கும் போது டக்குன்னு கண்ணை தொடச்சி நம்ம வாழ்க்கையை மாற்றிடணும்னு நினைக்காத. இறைவா என் பிரச்சனையை நீ முடிச்சிருவோம், நீ தான் பெரிய பவர்ஃபுல். கடவுள் பயங்கர பவர்ஃபுல் தான். ஆனால் உடனே உன் பிரச்சனையை முடிச்சிட்டாரு அப்படின்னா திருப்பி பெரிய பிரச்சனை போய் மாட்டிப்ப. நீ அழ அழதான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்க, நீ அழ அழதான் ஷார்ப் ஆகிட்டே இருக்க, நீ அழ அழதான் வேற ஒரு பரிமாணத்தில் உன்னை மாற்றி உன்னை இவால்வ் பண்ணிட்டு இருக்கடா. பிரச்சனைகள் வந்தோடனே நீ ஓடுறவல்ல. உங்களுக்கு தெரியுமா, -10 பவர் கண்ணே தெரியாது யாருக்கு? ப்ரூஸ்லிக்கு. -10 பவர் இருக்க ப்ரூஸ்லி லென்ஸை போட்டுட்டு ஃபைட் பண்ண. யாருக்கா தெரியுமா அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு? எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி அவ்வளோ பெரிய ஃபைட்டராக மாறினாங்க? எப்படி? வெறி. பிரச்சனைகள் வரும்போது, குறைகள் வரும்போது நீ அடுத்த டைமென்ஷன்ஸில் இவால்வ் ஆகிற நேரம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு கால் சின்னதாகவும் ஒரு கால் பெருசாகவும் இருக்கும் ப்ரூஸ்லிக்கு. எப்படி முடிஞ்சது? எப்படி? ஐயோ எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, எனக்கு 2 அலைன்மெண்ட்டில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறவன் எத்தனை பேர்? கண்ணு தெரியலன்னு அழகிற எத்தனை பேர்? தலைவலின்னு அழகிற எத்தனை பேர்? ஒரு சின்ன தலைவலினா எக்ஸாம் போகிறது இல்லை, வேலைக்கு போகிறது இல்லை, பிஸ்னஸ்க்கு போகிறது இல்லை, சான்ஸ் கிடச்சா படுத்து தூங்குறது, சொகம்னு இருந்தால் என்றைக்குமே நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேப்பா. ஐயோ அண்ணா என்ன அந்த பையன் ஏமாத்திட்டான், எந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, என்ன இருக்குது? ஏமாத்தினா எப்படி அழணும்னு கற்றுக்கிட்டல, அப்போ எப்படி வலிக்குதுன்னு கற்றுட்டு நாளைக்கு நீ யாரையும் ஏமாற்ற மாட்டல, நீ நல்ல மனிதனை வாழ்வல. அட்லீஸ்ட் அடுத்த தடவை வேற எவனாவது பெருசாக உன்னை ஏமாத்தினா அந்த ஏமாத்தும் போது எப்படி அழுது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து இனிமேட்டு இதுலேருந்து எப்படி மீண்டு வரலான்றது கற்றுப்பல்ல. இப்போ நான் சொல்கிறது ஒத்துக்கணும். அழுறது உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை, உன்னை அழ வைக்கிறது உன்னை உயர்த்துறதுக்காக. கஷ்டம் வந்துட்டோம், ஐயோ கஷ்டம் 2016 கஷ்டம் வந்துருந்துச்சுன்னா 2020 நல்லாவும் இருப்ப. 2024 கஷ்டம் வருதுன்னா மேபி 2030 ரொம்ப அழகாக இருப்ப, பிரம்மாண்டமாக இருப்ப, உயர்வாக இருப்ப. அந்த ஃபியூச்சரை உனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான படலம் தான் இது. அப்போ எங்கெங்கெல்லாம் நீ ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்க? எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகணும்னா என்ன? எங்கேயும் ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகிற. அப்துல் கலாம் இன்டர்வியூவில் சொல்கிறாரா, 9 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க பைலட்டா, என்னை செலக்ட் பண்ணல. ஆனால் கமாண்டர் இன் சீஃப், சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃபாக மாறி பைலட்டுக்கெல்லாம் இந்த லீடர் இருப்பார்ல, அவருக்கு மேலே இருக்கிற ஒரு போஸ்ட் இவருக்கு. இவர் தனியாக ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இவருக்கு ட்ரைனிங் தராங்க. பிரசிடெண்ட்டாக மாறிடுறாரு. பிரசிடெண்ட் தான் சுப்ரீம் கமாண்டர் எல்லாருக்குமே, ஆர்மிக்கு, நேவிக்கு, ஏர்ஃபோர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் தலைவர். அன்னைக்கு ஜெயிச்சிருந்தாருன்னா வெறும் பைலட்டு. அன்றைக்கி தோத்ததால் சயின்டிஸ்ட்டுக்கு அப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எல்லார் இதயத்தில் பெரிய தலைவன் அப்துல் கலாம். எப்படி? தோல்வி, கண்ணீர், வலி ஒரு ஒளி மாதிரி, ஒரு பிரைட் லைட் மாதிரி. அது உன் கண் வழியாக வெளியே வந்து உன் லைஃப் ஃபுல்லாக பரவி உன்னோட லைஃப்பை என்டையர் வெளிச்சமாக மாற்றுறதுக்கு வந்திருக்கிற உன்னோட சக்தி, பரம சக்தி. அந்த சக்தியை தயவு செய்து அதை தப்பாக உனக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்காது. கண்ணீர்ன்றது லேர்னிங், கண்ணீர்ன்றது க்ரோத், கண்ணீர்ன்றது அடுத்த நிலை உன்னை கொண்டு போகிறது. அப்போ இனிமேட்டு உன் லைஃப்பில் நீ எப்போயாவது அழற அப்படின்னா ஒரு நாள் நீ யாருன்றதை இந்த உலகத்துக்கே காட்டுற நாள் வரும். யோசிச்சுப்பார். அண்ணன் சொன்னது ரொம்ப சரின்னு தோணும். தேங்க்யூ ஸோ மச்.